சவரனுக்கு 1000 ரூபாய் கம்மி, கிராமுக்கு 150 ரூபாய் கம்மி. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் லலிதா ஏன் கொடுக்கறது இல்ல? கோல்ட் ரேட்டை எப்படிங்க குறைக்க முடியும்? 500 ரூபாய் நோட்டை 400 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கு. கோல்ட் ரேட்ல டிஸ்கவுண்ட்னாலே வேஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ், சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். இப்போ எல்லாருக்குமே பணம் தான் பெரிய இது. ஸோ அந்த விட்டமின் எம் மட்டும் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா சூப்பராக நம்ம எப்போவுமே ஜொலிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் அந்த பணத்துக்கு நிறைய ரெமடிஸ் இருக்குது. ஜாபு, சேல்ரி இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் வேணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு விதமான ரெமடிஸ் இருக்குது. ஒன்றுத்துக்கே ஒரு பலதரப்பட்ட ரெமடிஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மணிக்குனா ஒரு ரெமடி மட்டும் கிடையாது, அதிலே n நம்பர் ஆஃப் ரெமடிஸ் இருக்குது. தேங்க்ஸ்ன்ற வேர்டு யூனிவர்ஸ்க்கு அவ்வளோ பிடிக்கும். என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வாலெட்டில் எப்போவுமே கேஷ் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னை நோக்கி பணம் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் ஒரு பணம் மேக்னட்டாக மாறுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் சொல்லலாம் மந்த் எண்டு என் கையில் ட்ரை ஆகிடுச்சு, வாலெட் ட்ரை, அந்த மாதிரி வேர்டே உங்களுக்குள்ளே வராது. எப்படியாவது ஏதான ஒரு இதில் உங்களுக்கு மணி இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா கெட்டது மட்டுமே செய்கிறவங்க, கெட்டது மட்டுமே நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள தான் நம்ம நெகட்டிவ் பீப்புள்னு பிரித்து பார்க்குறோம். ஸோ என் கூட எப்போவுமே பாசிட்டிவான பாசிட்டிவான ஜனங்க தான் என் கூட இருக்கணும். நெகட்டிவ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு வெளியே ஓடிடணும் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ இப்போ ஒரு பணம் வரணும், எப்போவுமே நம்ம செழிப்பாக இருக்கணும், எப்போவுமே நம்ம வாலெட்டில் கேஷ் இருக்கணும். வாலெட்டில் கேஷ் இருந்தாலே நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலிங் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்லேயே ஸோ யூனிவர்ஸ்க்குன்னு சொல்லி ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே நியமனம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பணத்துக்கு என்னெல்லாம் ஸ்விட்ச் வேர்ட்ஸு, ரிலேஷன்ஷிப்க்கு என்னெல்லாம் ஸ்விட்ச் வேர்ட்ஸு, அது நம்ம கண்டிப்பாக ஒரு எபிசோட் பேசலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்க்குன்னு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது, பணத்துக்குன்னு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது, ஹெல்த்துக்குன்னு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் 108 டைம்ஸு அந்த மாதிரிலாம் எழுதி நம்ம அது பண்ணும்போது ஒன்றொன்றுத்துக்குமே ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்தல் சினிமா தயாரிப்பில் விஜய் ரங்கநாதன் இயக்கத்தில் ஹோ பட்டர்ஃப்ளை மார்ச் 6 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட நினச்சிருக்கவங்க மீனாட்சி அவர்கள். ஸோ லாஸ்ட் எபிசோடில் மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த தடவை ரெமடிஸ், அதாவது லாஸ்ட் டைம் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக இந்த விஷயங்களை நம்ம பண்ணலாம், இந்தந்த விஷயங்களை மாற்றலாம் நம்ம யூனிவர்சிட்டிலேருந்து கேட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி பேச போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் வைஷு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் நல்லா இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே மேம். ஸோ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் சூப்பராக இருக்கீங்க சொல்லவே வேணாம். ஓகே, ஸோ லாஸ்ட் எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நானே அடுத்த கிளாஸ் வரணும் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ ரெமடிஸ் அப்படின்னு பார்த்துக்கிறப்போ நிறைய பேருக்கு இதில் என்ன ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் தான் நிறையா இருக்குது. நீங்கள் லாஸ்ட்டாக சொன்னீங்க சிம்பிளான நீங்கள் வீட்டில் இருக்கிற ரெமடிஸ் வச்சுட்டு நம்ம நிறைய விஷயங்கள் மாற்றலாம், யூனிவர்சிட்டிலேருந்து கேட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. என்ன மாதிரியான விஷயங்கள் மேம்? ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு மேபி ஹெல்த்தாக இருக்கலாம், இல்லைன்னா பணம். இப்போ எல்லாருக்குமே பணம் தான் பெரிய இது. ஸோ அந்த விட்டமின் எம் மட்டும் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா சூப்பராக நம்ம எப்போவுமே ஜொலிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் அந்த பணத்துக்கு நிறைய ரெமடிஸ் இருக்குது. அதே மாதிரி ஜாபுக்கு நம்ம லாஸ்ட் எபிசோட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜாபு, சேல்ரி இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் வேணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு விதமான ரெமடிஸ் இருக்குது. ஒன்றுத்துக்கே ஒரு பலதரப்பட்ட ரெமடிஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மணிக்குனா ஒரு ரெமடி மட்டும் கிடையாது, அதிலே n நம்பர் ஆஃப் ரெமடிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா கிளைண்ட்டுக்கு கொடுப்போம். ஸோ அதில் வீட்டில் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ மணிக்கு நான் சொல்கிறது ஒரு 2 கைப்பிடி கருப்பு உளுந்து. ஸோ கருப்பு உளுந்து 2 கைப்பிடி எடுத்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில், அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் சில்வர் டப்பா, பிளாஸ்டிக் இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ எனக்குலாம் ஆல்ரெடி கண்ணாடி ஜார் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வந்தோடனே இன்னும் நிறைய பாட்டில்ஸ் வாங்கி அடுக்கிட்டேன். ஸோ அது மாதிரி 2 கைப்பிடி கருப்பு உளுந்து நீங்கள் அந்த கண்ணாடி பாட்டிலில் போட்டு அந்த கண்ணாடி பாட்டில் அந்த உளுந்துக்கிட்ட நீங்கள் பேசணும். விச் மீன்ஸ் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ எனக்கு நிறைய பணம் எப்போவுமே இருக்குது, என் அக்கௌண்ட்டில் எப்போவுமே நிறைய பணம் இருக்கிறதுக்கு தேங்க்ஸ். அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் தேங்க்ஸ்ன்ற வேர்டு யூனிவர்ஸ்க்கு அவ்வளோ பிடிக்கும்.
ஸோ நம்ம சும்மாவே ஒரு மனுஷனை வந்து அழகாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, ஏதாவது சொன்னால் எவ்வளோ ஹாப்பியாகும். ஸோ அப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடத்தி கொடுக்குற யூனிவர்ஸ்க்கு நம்ம தேங்க் பண்ண அப்படியே அள்ளி கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் யூனிவர்ஸ்க்கு வந்து சும்மாவே நம்ம குளிக்கும் போதோ சாப்பிடும் போதோ நம்மளுடைய ஆழ் மனசில் தேங்க்யூ யூனிவர்ஸ் வந்து எவ்வளோ முடியுதோ நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கான பலன் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ பேக் டு பாயிண்ட், அந்த கருப்பு உளுந்தை நம்ம வந்து பாட்டிலில் போட்டு நம்ம வந்து அதுக்கிட்ட அஃபர்மேஷன் சொல்கிறோம். ஸோ அது மாதிரி என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்னோட வாலெட்டில் எப்போவுமே வந்து கேஷ் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நான் என்னை நோக்கி பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் வந்து ஒரு பணம் மேக்னட்டாக மாறுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த உளுந்துக்கிட்ட வந்து அஃபர்மேஷன் கொடுத்து அந்த பாட்டிலில் மூடி வச்சிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஒரு த்ரீ டேஸ் நீங்கள் வந்து கழித்து அந்த பாட்டிலை எடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 11 உளுந்தை மட்டும் நீங்கள் எடுக்கணும். ஸோ 11 உளுந்தை மட்டும் எடுத்துட்டு திரும்ப அந்த உளுந்தை அவங்க கையில் வச்சுட்டு நீங்கள் அஃபர்மேஷன் சொல்கிறீங்க. இதே மாதிரி எனக்கு வந்து பணம் இருக்கிறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட எப்போவுமே சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்கிற மாதிரியே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்த உளுந்தை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் உங்களுடைய வாலெட்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ போட்டுட்டு 3 டேஸ் வச்சிடுறீங்க. 3rd டே அந்த ஜிப்லாக் கவரை நீங்கள் தனியாக வச்சுட்டு திரும்ப அந்த கண்ணாடி பாட்டில் அந்த கண்டெய்னர்லேருந்து அகெயின் அடுத்த ஒரு 11 உளுந்து எடுக்கிறீங்க. எடுத்துட்டு திரும்ப அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி ஜிப்லாக் கவரில் போடுறீங்க. ஸோ அதோடு நீங்கள் ஒரு 3 டேஸ் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி 21 டேஸ் நீங்கள் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ண உளுந்தை எல்லாமே நீங்கள் வந்து செடியிலையோ எதுலையாவது நீங்கள் வந்து போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட எப்போவுமே, இப்போ நிறைய பேர் சொல்லலாம் மந்த் எண்டு என் கையில் ட்ரை ஆகிடுச்சு, வாலெட் ட்ரை, அந்த மாதிரி வேர்டே உங்களுக்குள்ளே வராது. எப்படியாவது ஏதான ஒரு இதில் உங்களுக்கு வந்து மணி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு குறிப்பிட்ட நாள் வேணும், குறிப்பிட்ட இது அந்த இடத்துல வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க முடியுமா மேம்? இல்லை, நீங்கள் இது வந்து இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு பணம் எப்போவுமே, ஸோ பணம்ன்றது வந்து நமக்கு வந்து குறிப்பிட்ட நாளோ இந்த தேதியை மட்டும் இருந்தால் போதும் நம்ம சொல்லவே மாட்டோம்ல. ஸோ பணம் மட்டும் என்றைக்கு வந்தாலும் நமக்கு ஜாலி தானே. ஸோ அதனால் இது நீங்கள் 365 டேஸ் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஹெல்த் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும், எப்பவும் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ரெமெடிஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம்? ஸோ ஹெல்த்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு இந்த செப்பு தகுடு வந்து நாங்கள் வந்து எழுதி கொடுப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு முக்கியமாக குழந்தைங்களுடைய ஹெல்த் ஆகட்டும், ஈவன் பெரியவங்களுக்கு அவங்களுடைய என்ன மாதிரியான அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. சிலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சில பல பிரச்சனைகள் இருப்பாங்க. ஈவன் மென்சஸ் சைக்கிள் வந்து மாறி இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனையோடு வருவாங்க. ஸோ அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த தகுடு வந்து நாங்கள் எழுதி கொடுப்போம். ஸோ அதாவது காப்பரில் அந்த செப்பு தகுடு நாங்கள் எழுதி கொடுக்கறத நாங்கள் மெடிடேட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். ஸோ அகெயின் அதை வந்து அவங்க வச்சுட்டு அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி ஒரு கண்ணாடி வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து உருட்டி அந்த பாட்டிலில் போட்டு நைட் ஃபுல்லாக வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த தண்ணியை அவங்க நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக குடிச்சிட்டே வரும்போது அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது ஒரு மினிமம் இருக்கிற ஒரு நோய், ஒரு வயிறு வலியாக இருக்கட்டும், ஒரு ஜுரமாக இருக்கட்டும், ஏதாவது, ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இப்போ குறிப்பிட்ட இந்த ஒரு பிரச்சனைக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? வருவாங்க எங்ககிட்ட வந்து நிறையா பேர். அதான் நான் சொன்ன மாதிரி சில பிரச்சனைகள், குழந்தை இல்லை, மென்சஸ் சைக்கிள் கரெக்டாக இல்லை பசிக்கலை, தூக்கம் வரல, அந்த மாதிரி ஏதாவது இப்போ வந்து நிறைய விஷயங்கள் ஹெல்த்துன்னு பார்த்தா நிறையா இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸோடு வரவங்களுக்கு அந்தந்த ஹெல்த் இஷ்யூஸுக்கு ஏற்றமான ரெமெடி நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அடுத்து ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் பீப்புள்ஸ் வந்து என் பக்கத்தில் இருக்கிறாங்க, நெகட்டிவ் பீப்புள்ஸ் என் பக்கத்தில் இருக்காங்க. 2 பேரை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றதே இன்னொரு பெரிய ஒரு இது. ஏன்னா அவங்க போயிட்டாலே பாதி பிரச்சனை கம்மியான மாதிரி வாழ்க்கையில். ஸோ அதெல்லாம் எப்படி மேம் ஐடென்டிஃபை பண்ணுறது? ஷியோர். ஸோ இது வந்து ஒரு நல்ல கொஷின். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்போவுமே கலந்து தான் நம்ம கூட இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா கெட்டது மட்டுமே செய்கிறவங்க, கெட்டது மட்டுமே நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள தான் நம்ம நெகட்டிவ் பீப்புள்னு பிரித்து பார்க்குறோம். ஸோ என் கூட வந்து எப்போவுமே பாசிட்டிவான ஜனங்க தான் என் கூட இருக்கணும், நெகட்டிவ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு வெளியே ஓடிடணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து இந்த வசம்பு ஸ்டிக் எல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ 2 வசம்பு ஸ்டிக் வந்து நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ ஒரு ஸ்டிக்கில் வந்து ஃபுல்லாக 2 இன்டூ 2 டாட்டு ++++ அண்ட் 2 டாட் போட்டு அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ மெடிடேட் பண்ணி நீங்கள் வந்து சொல்கிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க, என்கிட்ட வெறும் பாசிட்டிவ் பீப்புள் மட்டும்
இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் கூட இருக்கிற பாசிட்டிவ் பீப்புளால் நான் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி உங்கள் கூட எப்போவுமே நல்லவங்க தான் இருக்காங்க, நல்லவங்களோட தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அதனால நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி யூனிவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லி விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பண்ணிவிட்டு அதனுடைய கார்னரை நீங்கள் வந்து பர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த கார்னரை நீங்கள் வந்து எரிச்சிட்டு அந்த எரிக்கும் போது உங்களுக்கு அந்த லைட்டாக ஒரு அந்த பிளாக்கி அந்த ஸ்மோக் இது வரும். ஸோ அந்த தூளை அந்த இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா சந்தனாதி தைலம் அதில் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறீங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெத்தியில். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதை பர்ன் பண்ணி அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னரை நீங்கள் எடுத்திங்கனாலும் ஒரு பிளாக் ஆஷ் வரும். அதை நீங்கள் வந்து டெய்லி வச்சுக்கலாம். இன்னொரு ஸ்டிக் நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து இன்ட்டு டாட் மைனஸ் டாட் போட்டு நீங்கள் அதில் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா, என் கூட இருக்கிற நெகட்டிவ் பீப்புள் யாருமே என்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நெகட்டிவ் பீப்புள் எல்லாருமே என்னை விட்டு ஓடி போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரியான அஃபர்மேஷனை நீங்கள் அந்த வசம்பு ஸ்டிக் கிட்ட சொல்லிகிட்டே இருக்க போகிறீங்க. சொல்லிவிட்டு அந்த ஸ்டிக்கை பர்ன் மட்டும் பண்ண போகிறீங்க, அது நீங்கள் அப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டிக்கையும் நீங்கள் டெய்லி பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா உங்ககிட்ட எந்த நெகட்டிவ் பீப்புளும் கூட இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போதே வந்துட்டு தேங்க்ஸ் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. யாருமே என்னை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி விஷயமே சொல்லலை. நம்ம ஜஸ்ட் தேங்க் பண்ணாலே போதுமா? நீங்கள் தேங்க் பண்ணாலே போதும். நீங்கள் அந்த சொல்ல போகிற வேர்டில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நெகட்டிவ் பர்சன்ஸ் எல்லாமே என்னை விட்டு ஓடினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா. ஸோ ஏன் அதை வந்து சொல்கிறோம், நடந்த மாதிரி ஏன் சொல்கிறோம், ஏன் தேங்க் பண்ணுறோன்னா, நான் வந்து ப்ரீவியஸ் எபிசோடில் சொன்ன மாதிரி தான் யூனிவர்ஸை நம்ம பிலீவ் பண்ணணும். 100% பிலீவ் பண்ணி எனக்கு கண்டிப்பாக அது நடத்தி கொடுத்துருன்ற நம்பிக்கையோடு நம்ம அதை சொல்லும் போது நமக்கு அந்த மிராக்கிள் வந்து நிச்சயமாக நடக்கும். இப்போ மேம் ஸோ தொடர்ந்து வந்து இந்த ரெமடிஸாக பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த மைலாம் சொல்லுவாங்க, மை மூலமாக இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றலாம், அவங்களோட விதியை மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பெரிய பெரிய சாமியார்கள் கிட்ட போய் இந்த மை வச்சு நிறைய பேரோட வாழ்க்கையெல்லாம் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஸோ மை அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா, நிறையா பேருக்கு வந்து வேறு மாதிரியாக அது வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷனில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்லேயே ஒரு மை பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எப்போவுமே பணம் வரணும். சரி, என்ன கேட்டால் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், அடுத்தவன் பிரச்சனைக்கு போக வேணாம், அடுத்தவனுக்கு எதுவும் பண்ண வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக எல்லாமே சரி பண்ணி செதுக்கிக்கிட்டாலே நம்ம லைஃப் ஜாலியாக போகுது. ஸோ அதனால் இந்த மையும் பார்த்திங்கன்னா அப்படி தான், எல்லாருக்கும் தேவை அகெயின் பணம் தான். ஸோ இப்போ ஒரு பணம் வரணும், எப்போவுமே நம்ம செழிப்பாக இருக்கணும், எப்போவுமே நம்ம வாலெட்டில் கேஷ் இருக்கணும். வாலெட்டில் கேஷ் இருந்தாலே நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலிங் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்லேயே நான் சொன்ன மாதிரி வெட்டி வேறு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், மிளகுலாம் கொஞ்சமாக போட்டுக்கணும், மிளகு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாதிக்காய், இதெல்லாம் போட்டு நல்லா வந்து நீங்கள் எரிக்க போகிறீங்க. ஸோ எரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஆஷ் வந்து கிடைக்கும். அந்த ஆஷை நீங்கள் வந்து ஜலிச்சுக்கணும். அந்த லேயரை வந்து நல்லா தூளாக சளிச்சிக்க போகிறீங்க. சளிச்சதோடு நீங்கள் வந்து சந்தனாதி தைலம் அந்த எண்ணெய் கிடைக்கும், அந்த எண்ணெயோடு நீங்கள் கழித்து ஒரு டப்பாவில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. ஸோ அதை நீங்கள் டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த மணி மேக்னெட்டாக நீங்கள் மாறுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிஸ்னஸே நீங்கள் பேச போகிறீங்க, ஒரு கிளைண்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ண போகிறீங்க, இல்லை சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகிறாங்க, இந்த ஆர்டர் கன்ஃபார்மாக அவங்களுக்கு கிடைக்கணும். அப்போ அவங்க அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்டோட அவங்களுடைய ஆப்போனண்ட்டை உட்காந்து அவங்க பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஆர்டர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எதுவும் தப்பு பண்ணுறது இல்லை இல்லையா. ஒரு நீங்கள் ஜென்யூனாக ஒரு ஆர்டர் கேட்க போகிறீங்க, அவங்களுக்கு அது வந்து பிஸ்னஸ் தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மிராக்கள் எல்லாமே இந்த இதில் நடக்கும். ஓகே மேம். ஸோ இது எல்லாமே மிராக்கிள்ஸ் தான்ல. இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு பட்டை, ஒரு உளுந்து, இந்த விஷயங்கள் மூலமாக நம்ம விதியே மாற்ற முடியுமா அப்படின்னு எனக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லா மக்களுமே எனக்கு டவுட் இருக்கும். அது எப்படி மேம் அது ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக? ஸோ அதுதான் நான் வந்து ஃபஸ்ட் எபிசோட் சொன்ன மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ நம்ம தான் இப்போ வந்து யாகம் வளர்க்குறதோ இல்லைனா இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள், இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் அப்படி அதை பற்றி நான் எதுவுமே குறையாக சொல்லலை, தப்பாக சொல்லலை, அதுக்கான பலன் அது. பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் அனுபவித்ததை தான் நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நான் பண்ணி எனக்கு நிறையா மிராக்கள், நிறையா சொல்யூஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி ஹாப்பியாக இருக்குன்னா அதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் காரணம். ஸோ இதை வந்து நம்பி பண்ணணும். இது எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் கிடையாது. ஸோ நம்ம நம்பி இதை பண்ணோன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம கிட்ட ஒரு 0.1% கூட டவுட்டும் இருக்கக்கூடாது. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் தாண்டி அப்பையிலேருந்தே ஒரு விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்டுன்னு இல்லாமல் அது ரொம்ப நம்புகிறாங்க எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னா 11x11, அந்த 11 டைம் வந்துட்டு ரொம்ப நம்புகிறாங்க. அந்த டைமில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன வேணாலும் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையாகவே இருக்கா? ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனில் வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸு, ரீன், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. வேதிக் ஸ்விட்ச் வேர்ட்ஸு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த நம்பர்ஸும் ஒன்று தான். ஸோ அதில் ட்ரெண்டானது 11 அப்படி பார்த்தா 12
303 எல்லாமே வந்து யூனிவர்ஸ் நம்பர் தான். ஸோ இப்போ நான்லாம் நிறைய நம்பர்ஸ் பார்ப்பேன். 808 பார்ப்பேன், 303 பார்ப்பேன், 44 பார்ப்பேன், இந்த மாதிரி நிறைய வந்து நான் பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் இந்த 1111 வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ அது மாதிரி நம்பர்ஸ்க்கு வந்து வேல்யூ இருக்கு. நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் வேல்யூ இருக்கு. சிலர் வந்து கேட்பாங்க 1 2 3 4 1லேருந்து 10க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் தானே, அதையே நம்ம வந்துட்டு இப்படி சொல்கிறோம், நம்ம ஏன் ஆர்டராகவே சொல்லிட்டு போகக்கூடாதா யூனிவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்துட்டு இப்போ ஒரு மணி மேக்னெட்டாக நம்ம மாறணும், நமக்கு வந்து பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ 5207418808 அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த நம்பர் இப்படி தான் சொல்லணுமா, ஏன் இதை வந்து நம்ம வந்துட்டு நார்மலாக 1 2 3 4 5 6 7 8 சொல்லக்கூடாதுனா நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இப்போ எப்படின்னா, இப்போது நம்ம வந்து இப்போ நீங்கள் என்னை வந்து மேம் கூப்பிட்றீங்க, இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து மீனாட்சின்னு கூப்பிட மாட்டாங்க, மீனா மீனு அப்படி கூப்பிடுவாங்க. இப்போ என் அப்பாலாம் லாஸ்ட் டே அவர் இப்போ இல்லை, இருந்த வரைக்கும் என்ன அவர் வந்து பாப்பா ராசத்தி இவ்வளோ தான் கூப்பிட்ருக்காரு. இப்போ என் குழந்தைங்க என்ன மீனாட்சி அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஸோ மீனாட்சி அம்மா, பாப்பா, ராசாத்தி, என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்ற மீனு, இதெல்லாமே எனக்கு ஸ்பெஷல் இல்லை. அவங்களுக்கான அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன், ஸ்பெஷல் கேர் நான் கொடுப்பேன்ல. அன்டில் அதை மேம்ன்று கூப்பிட்றவங்கக்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் எப்போவுமே இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம மனுஷங்க நமக்குள்ளேயே ஒரு ஸ்பெஷலாக கூப்பிடும் போது நமக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் வருது இல்லையா. ஸோ அதே தான் யூனிவர்ஸ்க்கும் நம்ம இந்த 1 to 10 சீரீஸில் இருக்கிற நம்பர்ஸை நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இதெல்லாம் இன்னைக்கு நேற்று கிடையாது, ஏன்ஷியன்ட் அந்த காலத்திலேயே நமக்கு வந்து நம்பர்ஸில் தான் எல்லாமே இருந்தது. இப்போ தான் எல்லாமே அதெல்லாம் நம்ம மறந்து நம்ம வழக்கத்தில் இல்லாமல் இருக்குது. அகெயின் இப்போ இதெல்லாம் வந்து ட்ரெண்டாக மாறிட்டுருக்கு. ஸோ யூனிவர்ஸ்க்குன்னு சொல்லி ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே நியமனம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பணத்துக்கு என்னெல்லாம் ஸ்விட்ச் வேர்ட்ஸு, ரிலேஷன்ஷிப்க்கு என்னெல்லாம் ஸ்விட்ச் வேர்ட்ஸு, அது நம்ம கண்டிப்பாக ஒரு எபிசோட் பேசலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்க்குன்னு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது, பணத்துக்குன்னு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது, ஹெல்த்துக்குன்னு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து 108 டைம்ஸு அந்த மாதிரிலாம் எழுதி நம்ம அது பண்ணும்போது ஒன்னொன்றுத்துக்குமே ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே மேம், கண்டிப்பாக. ஸோ இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, அந்த நம்பர்ஸ்லேயே வந்துட்டு இன்டென்ஷனாக வந்துட்டு அந்த நம்பரை நம்ம பார்க்கக்கூடாது. இப்போது வந்து 1111 அப்படின்னா இன்டென்ஷனாக பார்க்கக்கூடாது, யதார்த்தமாக பார்த்தா தான் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இன்டென்ஷனாக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது ரெண்டையும் நாங்கள் எப்படி பார்க்குறது? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது 12 தான் பண்ணணுன்றதெல்லாம் இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி 4 to 4:30 அது கண்டிப்பாக என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பெட் டைம் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோனை வந்து சைலண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தூங்கிடணும். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப இன்ஸ்டாவை பார்க்க போகிறேன், நான் ரீல்ஸ் பார்க்க போகிறேன், நான் யூடியூப் பார்க்க போகிறேன் அப்படின்னா அகெயின் உங்களுடைய மைண்டு ஃபுல்லாக வந்துட்டு வேறு சிந்தனைகளுக்குள்ளே போயிடும். ஸோ நீங்கள் அப்படியே உங்களுடைய மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அப்படியே நீங்கள் தூங்குறீங்க, யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி அந்த தூங்குற அந்த டேஸ்ட்டே வந்து ஓ மை காட் அப்படி இருக்கும். ஸோ அவ்வளோ நல்லா தூங்குவோம். ஸோ அதோடு நீங்கள் வந்து தூங்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலராக 11:11க்கு தான் பண்ணணும், 12:12க்கு தான் பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் வந்து நம்ம சொல்லலை. ஸோ மணி பற்றி பேசணும், ஹெல்த் எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசணும். ஸ்கின் க்ளோ ஆகிறது கூட நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கு என்ன ரெமெடி மேம், அதை முதல் சொல்லுங்கள். அதுக்கு தான் நிறைய பேர் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கின் க்ளோக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நம்ம தனியாக ஒரு இதில் பார்க்கலாம், நிறையா இருக்குது. அது வந்து அது எழுதுகிற விதமாகட்டும், எழுதுகிற கவுண்டிங் ஆகட்டும், ஸோ அது வந்து நம்ம எழுத நமக்கு வந்து வரும். ஸோ இன்னொரு ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகிழம்பூ வந்து கிடைக்கும் கடைகளில். ஸோ அந்த மகிழம்பூவை வந்து நீங்கள் வாங்கிட போகிறீங்க. ஸோ அந்த மகிழம்பூவோட சும்மா துளி ஒரு பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் அதை எரித்து அதை வந்து ஆஷ் ஆக்கிட போகிறீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்துட்டு குங்குமாதி தைலம் இல்லைனா நார்மல் கோகோனட் ஆயில், ஸோ தேங்காய் எண்ணெயில் நீங்கள் வந்து குழச்சி வச்சு அதை வந்து மெடிடேட் பண்ண போகிறீங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன ஆக்னி கூட இல்லை, எனக்கு வந்து ஸ்கின் டோன் கிளியராக இருக்குது, இதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் பண்ண உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் அது நடந்துடும். ஸோ அதை நீங்கள் சொல்லி அந்த இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், உங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரைட்டான ஸ்கின் கிடைக்கும், ஒரு தேஜஸ் கிடைக்கும். சில டைம்லாம் நீங்கள் போகும்போது சொல்லுங்கள், என்ன நீ இவ்வளோ பளிச்சுன்னு இருக்க, நம்ம ஃபேஷியல் எடுத்துருக்க மாட்டோம், ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் நம்ம ரொம்ப க்ளோவாக இருப்போம். நம்மளுடைய உள் மனசு இருக்கு இல்லையா, ஆள் மனசு ஹாப்பியாக இருந்தாலே நம்ம ஃபேஸ் அழகாக இருக்கும். நமக்கு ஆக்னி இருக்கலாம், பிம்பிள் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். பட் நான் சொன்ன இந்த ரெமெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இருக்காது, ஃபேஸே ரொம்ப பிரைட் ஆகிடும். ஸோ நார்மலாகவே நீங்கள் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி பாருங்கள். மேபி அடுத்த எபிசோட் நம்ம இன்டர்வியூ அப்போல்லாம் நீங்களே சொல்லுங்கள் வைஷு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நம்பர்ஸ்லாம் எதேச்சியாகவே பார்ப்பீங்க. ஸோ நம்ம இப்போவே பார்த்துட்டு தான் மேம் இருக்கேன், நான் ரீசெண்டாகவே கொஞ்ச நாளாக. ஸோ எல்லா ரெமெடிஸுமே நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். முக்கியமாக வந்து அந்த ஸ்கின் க்ளோ ரெமெடி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு அடுத்த தடவை உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.